ரெண்டு கால் இல்லைன்றது தெரியுது. ஆனா இந்த மனசுக்கும் எனக்கும் இந்த கால் இல்லைன்ற இது வரைக்கும் தெரியுது. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். நாங்கள் எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வந்து நீண்ட நாளைக்கு பிறகு முல்லைத்தீவு கடற்கரைக்கு வந்திருக்கிறோம். ஏன்னா பின்னால் அப்படியே பார்த்தாலே தெரியும் முல்லைத்தீவு வந்து போட் போட்டிருக்கு. முல்லைத்தீவு கடற்கரை பீச் இது. அதோட வந்து முக்கியமாக சொல்லணும், லையண்ணா பார்த்தீங்கன்னா பழைய காலத்து முறையிலேயே அந்த லையண்ணா போட்டிருக்கோம். நாங்கள் சாதாரண எழுதேக்க போட்டு சங்கிலி கொம்பு போட்டு லானா போடுவோம். ஆனால் இதுதான் உண்மையிலேயே பழைய முறையில் லையண்ணா. அதை பார்க்கவே உண்மையாக சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கு நாங்கள் என்னத்துக்காக இங்கே வந்திருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1500 இருந்து 2000 கிலோவுடைய வாகனத்தை வந்து 62 வயசுடைய ஐயா ஒரு ஆள் வந்து காதில் கட்டி இழுக்க போகிறாருன்னா உண்மையிலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தான். வெறுமனே வந்து இப்போ நாங்கள் எங்களை சேனலில் வந்து சமையல் காணொலிகள் மட்டுமே பதிவிட்டு கொண்டிருக்கிறாங்க. இருந்தாலும் வந்து ஒரு சாதனை வந்து அது எங்கட மாவட்டத்தில் வந்து நடக்க போகுதுன்னு சொல்லிட்டோம்னா கட்டாயமாக வந்து அந்த காணொலி வந்து எங்களோட சேனல்லையும் வந்து ஒளிபரப்பாகணுமன்றது தான் எங்களோட ஆசையம் வந்து. அதோட இன்னும் ஒரு சாதனை ஒன்று நிகழ்த்தப்பட போயினா அதையும் அப்படியே நாங்கள் தொடர்ந்து பார்த்துக்கொள்வோம். ரெண்டு காலம் இல்லாத அண்ணா வந்து ஆட்டோவை வந்து இடுப்பில் கட்டி இழுக்க போகிறார். உண்மையிலேயே சாதனைன்றது வந்து சாதாரணமாக நாங்கள் சொல்லி போட்டு போயிடலாம். அதை செய்யக்குள்ளதான் அதோட வலியும் அதில் உள்ள கஷ்டங்களும் தெரியும். ஏன்னா அப்படியே நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயாண்ட நிகழ்வுக்காக நிறைய மக்கள் 50 மீட்டர் தூரம் வந்து 2000 கிலோ உள்ள வாகனத்தை தான் எடுக்க போகிறோம். இந்த வீதி வழியில் இருக்க காட்ட வேண்டும் என்று கோரிக்கொண்டு இதில் நிற்கிறார் பாருங்க, இவர் தான் வந்து ஐயா. அதோட பள்ளிக்கூட பிள்ளைகள் எல்லாம் முதலாக இந்த கடற்கரை முறையான நிகழ்வை இங்கே பலம்பெற கொண்டு வந்திருக்கின்றார்கள். இன்றைய நிகழ்ச்சியின் ஏற்பாளர்கள் அவர்களுக்கும் என்னுடைய இன்றைய பௌர்ணமி விழா நன்றியா. உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஆக்கள் 2 பேர் நிற்கிறோம் பாருங்க, சின்ன ஆக்கள். முதலாவதாக வந்து ஆட்டோ தான் நடக்க போயினோமா. அதுலேயே அப்படி பாருங்க, காற்று திசை காட்டி இருக்குது. அங்கே 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 அதோட இங்கே சுனாமி எச்சரிக்கை போகிறோம். கடற்கரை கிட்ட தானே இப்போ அதில் எல்லாமே இருக்குது. கொஞ்சம் இருந்து உங்கள் வரைக்கும் செரமணிக்கு நம்ம இருந்தோம். இந்த இலக்கை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுக்க போகும்போது தம்பி நீங்கள் எடுக்கிறீங்கள ஆட்டோவை சரியாக விடுவோம். உங்களுடைய ஆட்டோ ஒன்று எங்களுக்கு தெரியும். சரி பார்த்து அந்த ஆட்டோவை நேராக விடுங்க. ரோட்டில் குறுக்க கொஞ்சம் சுத்தியாக நிற்கிது. அந்த நிகழ்வானது இங்கே இன்னும் சற்ற வேளையிலே ஏதோ ஆரம்பமாக இருக்கின்றது. அந்த வகையிலே அந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்துவதற்காக என்னுடைய நிகழ்வின் ஏற்பாட்டாளர் முல்லைக்குமரன் அவர்கள் அந்த இடத்திலே சென்று கொண்டிருக்கின்றார். அவருடைய அந்த சொன்னையிலே அந்த நிகழ்வானது இன்று பௌர்ணமி விழாவிலே இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே முதல் வீரசாகச நிகழ்வை இங்கே உங்களுக்கு காட்டுவதற்காக முல்லைமண் உடைய சாகச வீரர் அவர் இரு கால்களையும் இழந்து அவர் இந்த சாகச நிகழ்வை நான் ஆற்றி விடுவேன் என்ற ஓர் ஆளுமையோடு இங்கே வந்திருக்கின்றார். எங்களுக்கு இரு கால் இருந்தால் கூட நாங்கள் சில நேரம் செய்ய முடியாமல் இருக்கின்றது. இந்த வீரனை நீங்கள் எப்படியெல்லாம் வர்ணிக்கலாமோ அப்படியெல்லாம் வர்ணிக்கலாம். ஏனென்று சொன்னால் முல்லைமண் பெற்றெடுத்த என்னுடைய ஒரு சிறந்த வீரன் சூசை முத்து இந்த இறுதி ஓரத்திலே என்னுடைய உறவுகள் சற்று ஓரமாக நின்று அந்த நிகழ்வை கண்டுகளிக்க நிமிடத்திலே எங்களுடைய முல்லைமண் வந்து எங்கட சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்றோம். நினைச்சு பார்க்க புரியல நீங்க தூரம் பண்ணலாம். உடலிலே பொறுத்து கயிற்றினால் கட்டி அந்த வீரத்தை சாகசமாக செய்ய இருக்கின்றார். அந்த சாகச நிகழ்வு ஆரம்பமாக இருக்க
இருக்கின்றது. கரங்களை தட்டி கொஞ்சம் அந்த வண்டியை அவருடைய கச்சிதமான ஒரு வீரத்தை எழுத்து வருவதை உங்கள் கண்கொள்ளா காட்சிகளாக அந்த வீடியோ காரணி எடுப்பவர்கள் சற்று ஓரமாக நின்று அந்த வீரருக்கு நீங்கள் ஒத்துழைப்பு நல்குமாறு அன்போடு வேண்டியிருக்கின்றோம். அன்பான உறவுகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். உங்களுடைய ஒரு அண்ணன், ஒரு தம்பி, ஒரு அப்பா என்று நினைத்து நீங்கள் அந்த வீடியோ எடுப்பவர்கள் உடனடியாக அந்த வெள்ளக்கோட்டுக்கு அப்புறமாக நின்று அந்த நிகழ்வானதும் இங்கே அனைவருடைய கண்களுக்கும் ஒரு விருந்தாக அல்ல, அந்த இதுகள் ஓடியளிக்க வேண்டும். இது அவருடைய இது கைகளால் அந்த முச்சக்கர வண்டியை 3 பேரை ஏற்றி அந்த முச்சக்கர வண்டியை அவருடைய இடுப்பில் அந்த கயிற்றை இணைத்து இழுத்து செல்லும் காட்சி இந்த ஒளிபெருக்கிக்கு முன்பால் இருப்பவர்கள் சற்று ஓரமாக நின்று இந்த இவருடைய சாகச நிகழ்வை கண்டு களிக்குமாறு அன்போடு வேண்டி நிற்கின்றோம். இதோ அவருடைய இலக்கை அடைந்திருக்கின்றார் சூசை முத்து அவர்கள் இருக்கின்றார். அது முல்லை முத்து தயவு செய்து நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள். எவரும் இந்த வெளியிலே உள்ள கோட்டை விட்டு உள்ளுக்கு வர வேண்டாம். அது உங்களுடைய வீடியோவாக பார்ப்பதில்லை. இப்பொழுது இங்கே வந்திருக்கின்றவர்கள் நேர்காணல்களை பார்த்துக் கொண்டு இருப்பதற்கு உங்களுடைய ஆதரவு வேண்டியிருக்கின்றோம். ஆதாரம் இந்த வாகனத்தை தான் உங்களுக்கு கண்கொள்ளா காட்சிகளா இருந்தாலும், ஆனால் யாராவது இந்த நிகழ்வை நீங்கள் உங்களுடைய காதுகளில் பொருத்தி உங்களுடைய வாகனத்தை இழக்க முயற்சிக்க வேண்டாம். ஏனென்று சொன்னால் அவர் பல ஆண்டுகளாக அவர் பல நாடுகளில் சென்ற வருடம் இடத்தை கொடுத்திருந்தார். அனைவரையும் ஒரு அந்த மஞ்சள் போட்டு கங்காலை வெகு வேகமாக ஓடி சென்று வந்து கொண்டிருக்கின்றார். அனைவரும் ஓரமாக இருந்து அந்த நிகழ்வை கண்டு களிக்குமாறு கேட்டிருக்கின்றோம். அவருடைய இந்த சாகச நிகழ்வு இரு காதுகளினாலும் அந்த கணவனுடைய வாகனத்தை இதை இழுத்துச் செல்லும் காட்சி திருச்சோமையாக்கு உங்களுடைய ஆதரவை அள்ளி வழங்குங்கள். ஐயா நன்றியா, பெரிய சந்தோஷம். ஐயாக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொள்ளணும், சொல்லிக்கொள்ளுங்க. ஆனா எடுத்தாலும் ஒரு கலைப்பும் இல்லாமலுக்கும் அவ்வளவு ஒரு ஓடி வந்து எங்களுக்கே கலைக்கிறேன். அவ்வளவு ஆர்வமா இருக்கிறார் ஐயா, பெரிய சந்தோஷம். எங்களுக்கு வந்து அந்த எனக்கெல்லாம் என்ன சொல்றேன்னு தெரியும். அவ்வளவு சந்தோஷமா போயிட்டது. வாழ்த்துக்கள் உண்மையிலுமே பெரிய ஒரு வாழ்த்துக்கள்னு தான் சொல்லிக்கொள்ள வேணும். இவ்வளவு என்ன 2 நாளைக்கு நாங்கள் நடக்கிறதுக்கே வந்து இவ்வளவு கஷ்டப்படுவோம். அப்படி இருந்தும் கூட பெரிய ஒரு சாதனை தான். உண்மையிலுமே முதல்ல நீங்க செய்யறீங்களா? முதல் கால் இருக்கக்குள்ள இப்படி சில செய்யறோம். இந்த காலில் போன பிறகு நான் இந்த பேர் விளையாட்டு சைக்கிள் ரேஸுகள், வீச்சார் ரேஸு, இந்த கிரிக்கெட் விளையாடுறது,
இந்த வடமான டீம் நாங்கள் கிரிக்கெட் அதை விளையாடுறது மற்றது இந்த வேறு வேறு விளையாட்டு கூட செய்யணும். இந்த சாதனை செய்யணுன்றது என்ற குறிக்கோள் வந்து எனக்கு நீண்ட காலம். வெற்றி கொண்டுட்டீங்களா? உண்மையிலேயுமே தான். என்னன்னா அந்த கால் இல்லைன்றதை நான் இதுவரைக்கும் யோசிக்கிறேன். என்னன்னு சொன்னால் இப்போ பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ரெண்டு கால் இல்லைன்றது தெரியுது. ஆனால் இந்த மனசுக்கும் எனக்கும் இந்த கால் இல்லைன்ற இது வரைக்கும் உண்மையிலேயுமே தெரியுது. தான். உங்களுக்கு தன்னம்பிக்கை 2 காலையும் விட உண்மையிலேயுமே நல்ல ஒரு பக்கபலமாக இருக்குது. யானைக்கு பலம் தும்பிக்கைன்றாங்க, ஆனால் எனக்கு பலம் நம்பிக்கை. உண்மையிலேயுமே தான். 2009 கிபிர் அடிச்சது 1ஆம் மாதம் புதுக்குடிப்பில் வச்சு. அதுலேருந்து கொழும்புலாம் போய் எல்லாம் ஹாஸ்பிட்டல் இருந்து சுவப்பட்டு வந்து இங்கே வந்து, ஆனால் அதுக்கு பிறகு இந்த கடல்ல எல்லாம் நீந்தினோம். கடத்தொழில் செய்கிறேன். ஏன்னா இங்கே கையை விட்டுருக்கோம் கடத்தொழில் செய்கிறது. நீங்கள் இருக்கிறது பட்டுவாள் கடத்தொழில் செய்கிறது, தோட்ட வேலை செய்கிறேன். மற்றது இந்த வீட்டை பிறகு ஊற்றுறது எல்லாம் எல்லா வேலையும் செய்யும். என்னால் இந்த காலத்துக்குள்ள என்னென்ன வேலை செய்யணும்னு செய்தாலும் அவ்வளோ வேலை இப்போ செய்யுது. உண்மையிலுமே பெரிய ஒரு சந்தோஷமா இருக்குது. கேட்கவே உண்மையிலேயும் சந்தோஷம். இன்னும் நீங்க நிறைய சாதனைகள் நிகழ்த்தணும்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்றோம்னா நன்றியா. நாங்கள் ஒரு சில கருத்துக்களை கேட்டுக்கொண்டோம். அதுக்கு முதல் ஐயாக்கு நிறையவே வாழ்த்துக்கள் சொல்லிக் கொள்றேன். சந்தோஷமா இருக்குது. ஐயா வந்து இப்போ எவ்வளோ நாள் வந்து இதை நீங்கள் ஒரு பழகி கொண்டிருக்கிறீங்க? 15 வருஷமாக பழகி கொண்டு. இப்போ இது வந்து அதிக எடை உள்ள வாகனத்தை தான் இன்றைக்கு இழுத்துருக்கீங்களா? இல்லை இதுக்கு முதல் வந்து அதிக எடை உள்ள கொண்டாடுத்த நீங்கள்? ஆமாம், அது பெரிய ஒரு கேள்வியாக தான். உங்களுக்கு காதல் நோகை இல்லையா? காதல் நோகை இல்லை. எனக்கு பார்க்க ஆச்சரியமா தான். நீ மூணு பேருக்கு நாங்கள் ஓடித்தான் வந்துடுறாங்க. அவ்வளோ ஆனா பார்க்க முடியல. நீங்க சரியாவே ஓடித்தான் போனீங்க. உண்மையிலேயுமே சந்தோஷம். உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய சாதனைகள் நீங்கள் நிகழ்த்தணும் சொல்லிக்கொள்றேன். எங்களோட வயசு உங்களை வாழ்த்துறது கூட வராது, அந்த அளவுக்கு எங்களுக்கு வயசு காணாது. இருந்தாலும் வந்து வாழ்த்து சந்தோஷம். இரண்டாவது செல்வம், மூன்றாவது வீரம். அதே போல கலை கலாச்சாரங்கள், விதிமுறைகள், எங்களுடைய ஒடுக்குமுறைகள், இளம் சமுதாயங்கள் இந்த மதத்துக்கு அடிமையாகி வாழ்கின்றார்கள். எப்படி சொன்னால் சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை இன்னைக்கு வந்து பௌர்ணமி விழாண்டு அதுவும் வந்து ஒரு ப்ரோக்ராம் நைட் வந்து நடக்க போகுது. அதுக்கு வந்து மக்கள் நிறையவே கூடியிருக்கணும். அதோட பாருங்க கடற்கரையில் எவ்வளோ ஆக்கள் நிற்கணும். சின்னால் வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு நாங்கள் அந்த கடற்கரை கிட்ட கூட்டிக்கொண்டு போவாடிக்கு வந்து கொஞ்சம் கவலைப்படுறோம். அதனால கூட்டிக்கொண்டு வந்துட்டோம். இஞ்சாலயம் வந்து நாங்கள் ஒரு சாதனையும் பார்த்துட்டு இந்த பக்கம் வந்துட்டோமே. உண்மையாக தான். இதுக்கு நான் அந்த வந்ததே இல்லையாண்டு இப்படி வீடியோ எல்லாம் எடுக்கிறதுக்கு அப்படியெல்லாம் பெரிய பெருசு ஒரே ஒருக்கா வந்தேன். அதான் நாங்களும் வீடும் சமையலும் வேலையும் தோட்டமும் அப்படியே இருக்கிறது. இன்றைக்கு ஒரு பழுது அப்படியே கடற்கரையும் சுற்றி பார்த்து தான் போயிட்டு அதோட வந்து ஒரு சாதனையும் பார்த்து தான் போயிட்டேன். உண்மையிலேயே பார்த்தீங்களென்றால் உண்மையாக ஒரு அனுபவம், வித்தியாசமான ஒரு அனுபவம். ஏன்னா நிறைய நாளைக்கு பிறகு நாங்கள் இப்படி ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். உண்மையாக நல்ல ஒரு அனுபவம். மீண்டும் வந்து ஐயாவுக்கும் அண்ணாவுக்கும் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியை முடிச்சுக்கொள்வோம். இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.